அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி சேனலில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, அதாவது இப்போ குரூப் 4 எக்ஸாமுக்கு, குரூப் 2 எக்ஸாமுக்கு எல்லாருமே படிச்சுட்டே இருப்பீங்க. ஜூலை 13 குரூப் 4 எக்ஸாம் வந்து என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் படிச்சிருக்கவங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இதில் எடுத்துக்கலாம். இல்லை புதுசாக படிக்கிறவங்க இது வந்து ஒரு ஓரலாகவும் கேட்டுக்கலாம். ஸோ இது இருக்கக்கூடிய லெசனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65 கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓரலாக கேளுங்க. நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டினை வந்து நான் இதில் ஆன்சர் டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு தடவை சொல்லி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் பண்ண மாதிரியே தான் இருக்கும். ஓகே, வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து எந்த டாபிக் சம்மந்தப்பட்டதுன்னா மத்திய அரசு. ஃபுல் அண்ட் ஃபுல் மத்திய அரசு சம்மந்தம் தான் இருக்கும். இது எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா டென்த்து புக்கிலேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ டென்த்து சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய லெசனில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அதிகபட்சமாக எத்தனை முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? 9 முறை. ஸோ குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பஞ்சாப் மற்றும் கேரளா மாநிலங்களில் 9 முறை வந்து என்ன செஞ்சிருக்கு, நடைமுறைப்படுத்திருக்கு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தேசிய அவசர நிலை இந்த மாதிரி வந்து மாநில அவசர நிலை இந்த மாதிரி அவசர நிலைகள் அறிவிக்கப்படும் பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்டில் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்து என்ன செய்யப்படும் அப்படின்னாக்கா அமல்படுத்தப்படும். ஸோ குடியரசுத் தலைவர் தன்னுடைய நேரடி ஆட்சியின் கீழே வந்து என்ன செஞ்சிருவாங்க, அந்த ஸ்டேட்டை கொண்டு வந்துருவாங்க. அப்போ வந்து அவரோட பரிந்துரையின் பேரில் ஆளுநர் வந்து அந்த ஸ்டேட்டை வந்து ஆட்சி செய்வாங்க. ஸோ அது குடியரசுத் தலைவர் ஆட்சி அதிகபட்சமாக எத்தனை முறை நடைமுறைப்படுதுன்னா 9 முறை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. மாநிலங்களவையின் தலைவர் என்ற முறையில் துணை குடியரசுத் தலைவருடைய பணிகளில் கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது? இது 2வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநிலங்களவையோட தலைவர்ன்ற பேரில் துணை குடியரசுத் தலைவர், அதாவது தலைவர் வந்து யார், துணை குடியரசுத் தலைவர் நம்மளுக்கு தெரியும். அவரோட பணிகளில் கீழ்கண்டதில் பொருந்தாதது தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவருக்குன்னு வந்து சில தனிப்பட்ட பணிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பொருந்தாத பணிகள் எதுங்கிறது இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட் பண்ணுவோம். ஸோ பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது எதுவோ அதை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த இடத்துல எடுத்துக்கிறணும். மாநிலங்களவையின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவது சரி. மாநிலங்களவையோட மரபு ஒழுங்குமுறைகளை தீர்மானித்தல் இதுவும் வந்து என்னது சரி. குடியரசுத் தலைவரின் பதவி சில காரணங்களினால் காலியாகும் போது, அதாவது அவருடைய உடல்நிலை சரியாகாமல் இருக்கும்போதோ, இல்லை அவர் இறந்து போகும்போதோ, அந்த மாதிரி டயத்தில் வந்து என்ன செய்யலாம், துணை குடியரசுத் தலைவராக என்ன செய்வார், வேலை செய்வார். ஸோ அப்போ அதுவும் சரியானது. குடியரசுத் தலைவரின் பதவி சில காரணங்களால் காலியாகும் பட்சத்தில் அதிகபட்சம் 3 மாத காலம் பணியாற்றுதல் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் சில காரணங்கள் காலியாகும் பட்சத்தில் அவர் பணியாற்றுவார்னு கொடுத்தாருங்கன்னா அது சரி. ஆனால் இங்கே வந்து ஒரு பீரியடை கொடுத்துருக்காங்க. 3 மாத காலம்னு கொடுத்துருக்காங்க. 3 மாத காலம் கிடையாது, 6 மாத காலம் இந்த இடத்துல வரணும். அவையின் நடவடிக்கையை ஒத்திவைத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல் இதுவும் வந்து என்னது, துணை குடியரசுத் தலைவருடைய பணி தான். ஸோ அப்போ 1, 2, 4 3மே சரியாக இருக்குது. தவறானது வந்து பார்த்திங்கன்னா 3வது ஆப்ஷன் மட்டும்தான், மட்டும்தான் தவறானது. அதனால் இந்த இடத்துல ஈங்கிறத டிக் பண்ணியிருக்கோம். ஸோ அதிகமாக இப்போ வந்து கொஸ்டின் வந்து பேட்டர்ன் வந்து மாறி மாறி அதிகமாக வந்து என்ன செய்ய, அந்த கூற்றுகளை ஆராய்கிறது தான் அதிகமாக கொடுக்குறாங்க. அதனால் நான் புக்கை படிக்கும்போது தெளிவாக படிங்க. இது எல்லாமே வந்து என்னது, நீங்கள் 10th பொறுத்த வரைக்கும் டேட்டாவை மட்டும் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சா போதும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ரீட் பண்ணி ஒரு ஃபீல் பண்ணி படிக்கிற மாதிரி படிங்க. அப்போ தான் ஞாபகத்தில் இருக்கும். துணை குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவதை பற்றி குறிப்பிடும் விதி 66(1). ஸோ ஆர்டிக்கிள், ஒரு சமச்சீர் புக்கில் ஒரு ஆர்டிக்கல் கொடுக்குறாங்கன்னா டக்குன்னு அதை கேப்சர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஏன்னா புக்கில் இருக்க ஆர்டிக்கிளை வந்து தான் அவங்க என்ன செய்வாங்க, அதிகமாக வந்து கேட்பாங்க. துணை குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவதை பற்றி குறிப்பிடும் விதி 66(1). 4வது கொஸ்டின். குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கத்தை பற்றி குறிப்பிடும் விதி 61. ஸோ அது 66(1)ங்கிறது துணை குடியரசுத் தலைவருடைய வந்து எனது மறைமுக தேர்தல். குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கத்தை பற்றி குறிப்பிடுவது வந்து விதி 61. அடுத்து வந்து ஒரு பொறுத்துக பார்ப்போம். குடியரசுத் தலைவர் சம்மந்தப்பட்டது. அவருடைய இராணுவ அதிகாரத்துக்கு எந்த விதி, பதவி நீக்கத்துக்கு எந்த விதி, நீதி அதிகாரத்துக்கு எந்த விதி, தனிச்சலுகைக்கு எந்த விதி. மேலே இப்போ தான் வந்து ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம், பதவி நீக்கத்தை மேலே பார்த்துட்டோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஒன்றோட ஒன்று பேஸாக இருக்கும். அதேமாதிரி ஏற்கனவே வந்த கொஸ்டினும் வந்தனால உங்களுக்கு அதிகமாக ரிவிஷன் பண்ணி மைண்டில் செட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த கொஸ்டின் பேப்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இராணுவ அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது 1க்கு 4ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து 53ல் 2 யாரோட இராணுவ அதிகாரம், குடியரசுத் தலைவருடைய இராணுவ அதிகாரம். பதவி நீக்கம் அப்படிங்கிறது இப்போ தான் முன்னாடி கொஸ்டினில் பார்த்தோம், விதி 61. ஸோ அடுத்து 3வது ஆப்ஷன் 2க்கு 3. அடுத்து நீதி அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது விதி 72. அப்போ 3க்கு 2வது ஆப்ஷன். தனிச்சலுகைகள் அப்படிங்கிறது விதி 361ல் 1. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4, 3, 2, 1. ஸோ இதை முன்னாடி ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை பொருத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ குடியரசுத் தலைவருக்கு பதவியேற்பு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவருக்கு பதவியேற்பு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அதே சமயத்தில் குடியரசுத் தலைவருக்கு பதவி வந்து காலியாக இருக்குது. அதே சமயத்தில் அப்போ வந்து துணை குடியரசுத் தலைவருடைய பதவியை வகிப்பார். அவரும் இல்லை
அவரோட பதவியும் காலியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த டயத்துலையும் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்க இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவரோட பதவியை ஏற்று நடத்துவார். அடுத்து ஒரு பொறுத்துக வந்துருச்சு. மத்திய அரசுடைய நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நாட்டின் 2வது உயர்ந்த பதவி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைதராபாத்துங்கிறதுக்கு சிம்லா, புதுடெல்லி இது 3க்கும் மேட்ச் ஆனதை நம்ம இப்போ இது பண்ணணும். இப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியுது எல்லாமே குடியரசுத் தலைவர் சம்மந்தப்பட்டது. ஸோ மத்திய அரசோட நிர்வாக தலைவர் அப்படின்னு சொல்லும்போது அது யார்? அரசியலமைப்பு தலைவர், நிர்வாக தலைவர், இந்த மாதிரி எதை சொன்னாலும் வந்து யாருன்னு கேட்டாக்க குடியரசுத் தலைவர். நாட்டோடைய 2வது உயர்ந்த பகுதி, முதல் உயர்ந்த பகுதி குடியரசுத் தலைவர், 2வது உயர்ந்த பகுதி வந்து துணை குடியரசுத் தலைவர். அடுத்து ஹைதராபாத் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி நிலையம் அங்கே தான் இருக்குது. சிம்லாவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ரெட்ரீட் கட்டடம் இருக்குது. புதுடெல்லியில் ராஷ்டிரபதி பவன் இருக்குது. ஸோ புதுடெல்லியில் ராஷ்டிரபதி பவன்கிறது குடியரசுத் தலைவர் தங்கி ஒரு வேலை பார்க்குற இடம். அவருடைய அலுவலகமும் அவர் தங்கியிருக்க இடமும் ஒரே கட்டடத்தில் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது சிம்லாங்கிறது இங்கே வந்து என்னது வடக்கில் ராஷ்டிரபதி சிம்லா ரெட்ரீட் கட்டடத்துலையும், அதே மாதிரி தெற்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைதராபாத்தில் ராஷ்டிரபதி நிலையத்திலையும் என்ன செய்வாங்க 2 இடத்துலையும் இடையில வந்து எனது வருஷத்துக்கு ஒரு தடவை போய் என்ன செய்வாங்க அங்கேயும் வந்து ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. இது வந்து நம்ம நாட்டோட வந்து ஒற்றுமையை காமிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து 10th புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இதோட ஆப்ஷன் வந்து ஏ 2, 3, 1, 5, 4. இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசினை பற்றி குறிப்பிடும் பகுதி. மத்திய அரசு அப்படின்னு சொன்னாலே பகுதி நம்மளுக்கு 5 விரலுக்குள்ளே நம்மளோட கவர்மெண்ட்டே நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். பகுதி 5 இந்த இடத்துல டிக் பண்ணாமல் இருக்குது பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பொறுத்துக வந்துருச்சு. இப்போ நிர்வாக அதிகாரம் எந்த விதியை சொல்லுது? நீதிமன்ற அதிகாரம் எந்த விதியை சொல்லுது? சட்டமன்ற அதிகாரம் எது? மாநிலங்களவை உறுப்பினர் தகுதி வந்து எந்த சொல்லுது? மக்களவை உறுப்பினருடைய தகுதி யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ இதில் நிர்வாக அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது நிர்வாக அதிகாரம் விதி 52லேருந்து 78, அதாவது 4வது ஆப்ஷன். நீதிமன்ற அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது நீதிமன்ற அதிகாரம் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் வரும்னா விதி 124லேருந்து 127, 3வது ஆப்ஷன். சட்டமன்ற அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது 79லேருந்து 122, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து மாநிலங்களவை உறுப்பினரான தகுதி வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். ஏன்னா அவர் தான் அந்த இதுக்கு தலைவராக இருப்பார். மக்களவை உறுப்பினரான தகுதி வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு தான். ஸோ இதை பொருத்தி பார்க்கும்போது ஆப்ஷன் வந்து ஏ 4, 3, 1, 2, 5. 10வது கொஸ்டின். நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை ராஜ்யசபா என்று அழைக்கப்படுகிறது. ஸோ மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை மொத்தம் 12 பேர். அதாவது கலை, இலக்கியம், அறிவியல் இதிலெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய 12 பேரை குடியரசுத் தலைவர் வந்து என்ன செய்கிறாரு மாநிலங்களவையில் நியமனம் செய்கிறாரு. அடுத்து 12வது கொஸ்டின். குடியரசுத் தலைவரை பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது மட்டும்தான் நீங்கள் இதில் எடுக்கணும். ஸோ ரைட்டாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சதில் டிக் பண்ணி விடணும். அவருடைய தகுதி 35 வயசாக இருக்கணும். சரி. மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதிகளை பெற்றிருத்தல், அதுவும் சரி. தேர்தல் வந்து ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது, 3 சரி. 4வது பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்பவர் வந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன வரணும்? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் வந்து என்ன செய்வார் செஞ்சு வைப்பார். ஸோ அதனால் 4 வந்து இந்த இடத்துல வந்து தவறு. 13வது கொஸ்டின். மத்திய அரசின் ஒவ்வொரு நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடும் விதி அப்படின்னா விதி 77. ஆர்டிக்கிள் புக்கில் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அதை வந்து என்ன செய்வாங்க கன்ஃபார்மாக கேட்பாங்க. ஸோ ஏன்னா நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து கேட்குறதுக்கு வந்து இது குரூப் 4 அப்படிங்கிறனால நமக்கு வந்து இந்த SSLC ஸ்டாண்டர்டில் தான் கேட்பேன்னு சொல்லியிருக்கனால புக்கில் இருக்க எந்த ஒரு ஆர்டிக்கிளையும் விடாதீங்க. ரொம்ப கன்ஃபியூஸாக தான் தனியாக எழுதி வச்சுக்கூடையும் படிங்க. இந்த மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்ணும்போதே அங்கங்கே மாற்றி வரும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். 14வது கொஸ்டின். கீழ்காணும் நபர்களை குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படாதவர். ஸோ குடியரசுத் தலைவர் வந்து நிர்வாக அதிகாரத்தை செயல்படுத்துறதுக்காக என்ன செய்வார் அப்படின்னா சில அலுவலர்களை வந்து நியமனம் செய்வார். அந்த அலுவலர்களில் யாரெல்லாம் இதில் இருக்காங்க, யார் இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல கேள்வி. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் அவர் தான் நியமனம் செய்கிறாரு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இதில் 3வது மட்டும்தான் தவறு. ஏன்னா மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் வந்து யார் நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் தேர்வு பண்ணுவாங்கன்னா ஆளுநர் தான் பண்ணுவார் ஸ்டேட் லெவலில் இருக்கவங்கள. ஆனால் பணி நீக்கம் செய்கிறதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவார். ஸோ இதில் தவறானது 3வது ஆப்ஷன். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 15வது கொஸ்டின். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுறாரு? 2 தடவை. 2 தடவை கூட்டுறாரு. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு பாராளுமன்றத்திலையும் முதல் கூட்டத்திலையும் கூட்டுறாரு. அதே மாதிரி இந்த எந்த அரசு வந்து அரசு அமைக்க போகுதோ அந்த அரசு வந்து முதல் நாள் பதவி இருக்கும்போது அந்த கூட்டத்திலேயே அவர் என்ன செய்வார்னா தலைமை தாங்குவார். 16வது கொஸ்டின். பிரதமரையும் மற்ற அமைச்சர்களையும் நியமனம் செய்வார் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். குடியரசுத் தலைவர் தான் பிரதமரை நியமிப்பார். அவருடைய பரிந்துரையின் கீழே மற்ற அமைச்சர்களையும் அவர் வந்து என்ன செய்வார் நியமனம் செய்வார்.
17வது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளுள் குடியரசுத் தலைவரை பற்றிய தவறான கூற்று எது? ஸோ மாநிலங்களவைக்கு 12 நபர்களை நியமனம் செய்கிறார். கலை, இலக்கியம், அறிவியல் அதில் சிறந்து விளங்கக்கூடிய 12 நபர்களை நியமனம் செய்கிறான்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது சரி. நிதி மசோதாவினை இவர் அனுமதி இல்லாமல் தாக்கல் செய்ய முடியாது, அதுவும் சரி. மக்களவையை கலைக்கும் அதிகாரம் இவருக்கு உண்டு. ஆமாம், பெரும்பான்மையை இழக்கும் போது என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, மக்களவையை கலைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்குது, அதுவும் சரி. முப்படைகளின் தலைமை தளபதிகளை நியமனம் செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் தவறு. ஏன்னு கேட்டால் முப்படைகளின் தலைமை தளபதி யாருன்னு கேட்டால் அவர் தான், குடியரசுத் தலைவர் தான் முப்படைகளோட தலைமை தளபதி. அவர் இராணுவத்துடைய தளபதிகளை என்ன செய்வார் அப்படின்னா ஒவ்வொரு படைகளுடைய தளபதியை என்ன செய்வார், அவர் நியமனம் செய்வார். ஆனால் முப்படைகளோட தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் தான். அப்படின்னால இதில் எனது 4th ஆப்ஷன் தான் தவறு. ஸோ அடுத்து ஒரு 18ல் ஒரு பொறுத்துக. சட்டப்பிரிவு 66(1) என்ன சொல்லுது, 361(1) என்ன சொல்லுது, 53(2) என்ன சொல்லுது, 72 என்ன சொல்லுது, சட்டப்பிரிவு 77 என்ன சொல்லுது. இதை அதுக்கு நேராக மேட்ச் பண்ணணும். ஸோ இது ஏற்கனவே இதில் 3 ஆர்டிக்கல் மேலே உள்ள கொஸ்டினில் பார்த்துட்டோம். அப்போ அதை நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே இந்த இடத்துல ஈஸியாக நீங்கள் இருந்துடலாம், நீங்கள் மேட்ச் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சட்டப்பிரிவு 66(1) என்னது, துணை குடியரசுத் தலைவருடைய மறைமுக தேர்தல். ஃபஸ்ட்டுக்கு 5வது ஆப்ஷன். சட்டப்பிரிவு 361(1) அப்படிங்கிறது என்னென்னா குடியரசுத் தலைவருடைய தனிச்சலுகைகள். ஓகேவா, அதாவது ஃபஸ்ட்டு சட்டப்பிரிவு 66(1)க்கு துணை குடியரசுத் தலைவருடைய மறைமுக தேர்தல் 5வது ஆப்ஷன். 2வது சட்டப்பிரிவு 361(1)க்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் குடியரசுத் தலைவரின் தனிச்சலுகைகள். சட்டப்பிரிவு 53(2)ல் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய மத்திய அரசின் நிர்வாக நடவடிக்கை குடியரசுத் தலைவரின் பெயரில் மேற்கொள்ளுதல் அப்படிங்கிறது இந்த 4வது ஆப்ஷன் 3க்கு 4வது ஆப்ஷன். சட்டப்பிரிவு 72 குடியரசுத் தலைவருடைய நீதி அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 77 குடியரசுத் தலைவருடைய இந்த கொஸ்டின் திருப்ப ரிப்பீட் ஆகணும். அதாவது 18வது கொஸ்டினில் பொறுத்துகளில் சட்டப்பிரிவு 66(1) அதுக்கு 5வது ஆப்ஷன் துணை குடியரசுத் தலைவருடைய மறைமுக தேர்தல் தான் சட்டப்பிரிவு 66(1). சட்டப்பிரிவு 361(1) என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவருடைய தனிச்சலுகைகளை பற்றி சொல்லுது. சட்டப்பிரிவு 53(2) என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய இராணுவ அதிகாரத்தை சொல்லுது. அதுக்கு நேராக அதுவே தான் மேட்ச் ஆகியே தான் இருக்குது. சட்டப்பிரிவு 72 குடியரசுத் தலைவருடைய நீதி அதிகாரத்தை பற்றி சொல்லுது. சட்டப்பிரிவு 77 என்ன சொல்லுது அப்படின்னா மத்திய அரசின் நிர்வாக நடவடிக்கை குடியரசுத் தலைவரோட பேரில் தான் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுது சட்டப்பிரிவு 77. ஸோ 5, 1, 3, 2, 4. அடுத்து பின்வரும் நபர்களை காலவரிசைப்படுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதை பார்த்தோன்னு நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா இது எல்லாமே எது சம்மந்தப்பட்டது, குடியரசுத் தலைவர் சம்மந்தப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் யாரை கொடுக்கல, நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ராஜேந்திர பிரசாத் கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் உள்ள 2வதுலேருந்து நம்மளுக்கு தெரியும். அப்போ ராதாகிருஷ்ணன் தான் ஃபஸ்ட்டு, அவங்களுக்கு அடுத்து ஜாகிர் ஹுசைன் 2வது, 3வது பிரதீபா பாட்டில், 4வது ராம்நாத் கோவிந்த். அதாவது இவங்களுக்கு அடுத்து கொடுக்கல. இந்த வரிசைப்படி அரேஞ்ச் பண்ணும்போது ஸோ இதில் என்னது 3, 4, 1, 2 அதாவது இவங்களுக்கு அடுத்து இவங்கன்ற மீனிங் கிடையாது. கொடுத்துருக்க 4 நபர்களில் யாருக்கு அடுத்து யார் வருவாங்க அப்படின்ற அந்த மீனிங்கில் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் 20க்கு போயிடுவோம். குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இல்லாத போது குடியரசுத் தலைவருடைய பணிகளை யார் செய்வாங்க அப்படின்னா 2 பதவியுமே காலியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த பதவியை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி பதவி வகித்தவர் தான் நம்மளுக்கு என்னன்னு கேட்டால் ஹிதாயத்துல்லா அப்படிங்கிற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த பதவியை வகிச்சிருப்பாரு. எப்போ குடியரசுத் தலைவர் பதவியும் இருந்திருக்காது, அவரோட பதவி வகிக்கிறதுக்காக துணை குடியரசுத் பதவி இருந்திருக்காது. இந்த 2மே காலியாகும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன செய்யலாம், பதவி வகிக்கலாம். ஸோ அடுத்து கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. அடுத்து ஒரு கூற்று கொஸ்டின் வந்துருச்சு. கூற்று கொஸ்டின் வரும்போது மட்டும் கவனமாக படிங்க. ஏன்னா ஒரு கூற்றில் இருக்கக்கூடிய கூற்று ஆராய்கன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய கொஸ்டின் பார்த்திங்கன்னா 2, 3 கொஸ்டின் கலந்துருக்க மாதிரி இருக்கும். இதுவே நம்மளுக்கு என்னது ரொம்ப பெனிஃபிட் தான். ஸோ மக்களவையின் கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களவையோட ஒப்புதலுடன் மாநிலங்களவையின் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம். ஸோ இது கூற்று. காரணம் என்னன்னு கேட்டால் மேற்கண்ட தீர்மானம் 10 நாட்களுக்கு முன்பாகவே குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பு வழங்க வேண்டும். ஸோ 2 இது கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட இது கூற்று காரணம் அப்படின்ற மாதிரி வராது இந்த கொஸ்டின். 2மே கூற்றாகவே நீங்கள் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த 10 நாளுக்கு முன்னாடி தெரிவிச்சிருக்கனால தான் அவரை நீக்கம் செய்யலாம் அப்படின்னா இதுக்கு காரணமாக என்ன செய்யாது இருக்காது. 2மே ஒரு கூற்றுன்னு எடுத்துக்கோங்க. அப்படின்னு பார்க்கும்போது 2மே என்னது சரிதான். அதாவது மக்களவையோட ஒப்புதல் மாநிலங்கள் பெரும்பான்மையோட தான் என்ன செய்கிறாங்க, துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி அவருக்கு என்ன செய்யணும், இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, அதனால் 2ம் சரி. பிரதம அமைச்சருடைய கடமைகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 2 தடவை 3 தடவை கேட்டுட்டாங்க. இதை பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடும் சரத்து 78. ஸோ இந்த 78, 76 நிறைய பேர் குழப்பம். 76 அந்த அட்டார்னி ஜெனரல் நம்மளுடைய அரசு தலைமை வழக்குரைஞருக்கு வரும். சரத்து 78 பிரதம அமைச்சரோட கடமைகளுக்கு வரும். ஸோ இது 2 கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம். அமைச்சரவையோட தலைவர் பார்த்திங்கன்னா பிரதமர். ஒரு அமைச்சரவை இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய
குடியரசுத் தலைவர் வந்து பிரதமருடைய பரிந்துரையின் கீழே தான் அந்த அமைச்சரைகளெல்லாம் நியமிக்கிறாரு. அப்போ ஃபஸ்ட்டு நியமிக்கிறது பிரதமரை தான் நியமிப்பார். அவரோட பரிந்துரையின் பேரில் தான் அமைச்சர்களையும் நியமிப்பார். அப்போ அந்த அமைச்சர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் பிரதமர் தான். கொஸ்டின் 24. குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடும் சரத்து 74(1). ஸோ அடுத்து 25வது கொஸ்டின். துணை குடியரசுத் தலைவரின் முடிவு வாக்கு பற்றி குறிப்பிடும் சரத்து 100. ஸோ அடுத்த கொஸ்டின் 26வது கொஸ்டின். மத்திய அரசில் அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் யாருக்கு பொறுப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு பொறுப்பானவர்கள். ஸோ அடுத்து 27வது கொஸ்டின். அமைச்சரவையின் தலைவர் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், பிரதமர். காலவரிசைப்படுத்துக. இந்த காலவரிசைப்படுத்துகளில் 27வது கொஸ்டின். அமைச்சரவையின் தலைவர் வந்து பிரதமர், இது ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து 28 காலவரிசைப்படுத்துக. ஸோ இதுலேயும் வந்து யார் இது பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா பிரதமர் தான். எல்லாமே பிரதமர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களை வருஷப்படி தெரியும்னா நம்மளுடைய முதல் பிரதமர் நம்மளுக்கே தெரியும், ஜவஹர்லால் நேரு. அப்போ 1வது ஜவஹர்லால் நேரு, 2வது லால் பகதூர் சாஸ்திரி, 3வது இந்திரா காந்தி, 4வது அடல் பிகாரி வாஜ்பாய், 5வது நரேந்திர மோடி. ஸோ 5, 3, 1, 2, 4. ஸோ பொறுத்துக்கு வேறு மாதிரி வரும். அந்த காலவரிசைப்படுத்துகளை வந்து அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக பாருங்கள். 28(7) வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுடைய உண்மையான தலைவர் வந்து யாருன்னா பிரதமர் தான். பேரளவிலான தலைவர் தான் யாரை சொல்லுவோம் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் பாலமாக திகழ்பவர் பிரதமர். 30வது கொஸ்டின். அமைச்சரவை குழு பற்றி கீழ்கண்டிய கூற்றுகளில் சரியானது எது? அதாவது அமைச்சரவை குழுவை பற்றி இப்போ வந்து ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் சரியானது மட்டும் இப்போ கேட்டிருக்காங்க. 1. மத்திய அமைச்சர்கள் 3 தரநிலைகளை வகைப்படுத்தலாம். நம்மளுக்கே தெரியும், கேபினட் அமைச்சர், ராஜாங்க அமைச்சர், இணை அமைச்சர்கள்னு சொல்லுவோம். ஸோ அது 3 தரநிலை அப்படிங்கிறது சரி. மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பே கேபினெட், அதுவும் சரி. மக்களவை உறுப்பினர்களில் 13% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருக்க வேண்டும், இது வந்து தவறு. ஏன்னா 15% வந்து என்ன செய்யலாம், அமைச்சரவை உறுப்பினர்களாக இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து துணை குடியரசுத் தலைவரின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் அமைச்சரவையை நியமிக்கிறார். யாருடைய ஆலோசனைப்படி நியமிக்கிறார்? பிரதமருடைய ஆலோசனைப்படி தான் வந்து என்ன செய்கிறாரு, அமைச்சரவையை நியமிக்கிறார். அதனால் அதுவும் தவறு. நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் மட்டுமே அமைச்சராக நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவங்க கூட என்ன செய்யலாம், அமைச்சராக நியமிக்கலாம். அவங்க 6 மாதத்துக்குள்ளே என்ன செய்யணும், அவங்களுடைய ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று அவங்க ஜெயிச்சு என்ன செய்யணும், அவங்களோட பெரும்பான்மையை அந்த இடத்துல காமிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 3, 4, 5 தவறு. அவங்க கேட்ட கொஸ்டினை பாருங்கள், கூற்றுகளில் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1, 2 மட்டும்தான் என்னது சரியானது. 31வது கொஸ்டின். மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250. 32வது கொஸ்டின். மாநிலங்களவையில் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் எத்தனை நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறதுன்னா 250 பேர் மொத்தம். அதில் மாநிலங்களவையில் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் எத்தனை நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா 238 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதே மாதிரி மிச்சம் வந்து 12, அந்த 238 + 12 தான் அந்த 250. அடுத்த கொஸ்டின்லேயே அது வந்துடுது. மாநிலங்களவை குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் நபர்கள் எத்தனைன்னா 12 பேர். இது 3வது தடவை பார்க்கணும் இந்த கொஸ்டினை. ஸோ மொத்தம் 250, 238 + 12 அப்படின்னு படிச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இதில் வராது. ஸோ 33வது கொஸ்டினுக்கு 12 ஆன்சரு. 34வது கொஸ்டின். மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா 6 ஆண்டுகள். ஓகேவா. அடுத்து 35. மாநிலங்களவை பற்றி தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் தவறான கூற்று எதுங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய நோக்கமாகவே அதில் இருக்கணும். இதோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. ஸோ அது தவறு. நம்ம இப்போ தான் முன்னாடி தான் பார்த்தோம், மாநிலங்களுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள்னு. உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர், அது சரி. இதன் உறுப்பினர்களில் 3இல் 2 பகுதியினர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகிறார்கள். 2 பகுதியினர் கிடையாது, 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் தான் வந்து என்ன செய்கிறாங்க, ஓய்வு பெறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதில் எது மட்டும்தான் தப்பு அப்படின்னா 1 மற்றும் 2 ரெண்டுமே தப்பு. ஓகேவா. ஸோ 1, 2 ரெண்டுமே தப்பு. 3 மட்டும்தான் இதில் வந்து என்னது சரி. அவங்க கொஸ்டினில் கேட்டது தவறுன்றதை கேட்டிருக்கனால நம்ம எதை மட்டும் சரி, 1, 3 தப்பு. ஒன்று 3 தான் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தவறு. அதாவது இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்குது. இதில் வந்து 1 தவறு, அதே மாதிரி 3 வந்து தவறு. இதன் உறுப்பினர்கள் 3இல் 1 பகுதியினர் தான் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர் இந்த இதில் வரும். ஸோ அப்போ வந்து உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க கேட்டாக்கா அது சரி. அப்போ இதில் வந்து சரின்னு சொன்னாங்கன்னா 2 மட்டும்தான் சரி. அப்போ அவங்க கொஸ்டினில் கேட்டுக்கிறது தவறான கூற்றுன்னு கேட்டிருக்கனால 1 மற்றும் 3 தான் தவறானது. இது வந்து 4வது ஆப்ஷனாக வரணும், இந்த இடத்துல வரலை. ஸோ இது கிடையாது, இது ஆன்சர் கிடையாது. 1, 3 தான் நம்மளுக்கு வந்து என்னது ஆன்சர். ஓகேவா. இதை மட்டும் இந்த இடத்துல கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 36வது கொஸ்டின். மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 552 மொத்தம். ஸோ தற்சமயம் மக்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 545. ஓகேவா. மக்களவை உறுப்பினருக்கான வயது தகுதி வந்து பார்த்திங்கன்னா 25 வயது.
குடியரசுத் தலைவருக்கு 35 வயது. மக்களவை உறுப்பினருக்கான தகுதி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 25 வயது. அடுத்து 39வது கொஸ்டின். நம்பிக்கையில்லா தீர்மானம் எந்த அவையில் கொண்டு வரப்படுகிறதுனா மக்களவையில் தான் கொண்டு வரப்படும். அங்கே தான் அவங்களுடைய பெரும்பான்மையை அவங்க வந்து என்ன செய்ய முடியும், நிரூபிக்க முடியும். அடுத்து 40வது கொஸ்டின். குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதி போன்றவர்களின் பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க அதிகாரம் பெற்றுள்ளது. மக்களவையும் அதிகாரம் இருக்குது, மாநிலங்களவைக்கும் என்ன இருக்குது, அதிகாரம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இரண்டும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 41வது கொஸ்டின். நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் யார் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னா பிரதமரும் அமைச்சர்களும் அவங்களாம் சேர்ந்தது தான் வந்து என்னது, அவங்க நடத்துகிற ஆட்சி மேலே என்ன இல்லை நம்பிக்கை இல்லைன்னு தான் நம்பிக்கையில்லா தீர்மானமே எதிர்க்கட்சி கொண்டு வராங்க. ஸோ அப்போ அவங்க வந்து நிறைவேற்றப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்க 2 பேருமே, அந்த பிரதமர் அமைச்சர்கள் 2 பேருமே என்ன செய்யணும், பதவி விலகணும். 42வது கொஸ்டின். தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 39 பேர். இதில் அதாவது தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்க 39. இதில் வந்து என்ன இருக்குன்னா கொஸ்டின் வந்து மாறி இருக்கு. அதாவது இங்கே வந்து மக்களவைன்னு இங்கே வரணும், இங்கே வந்து இந்த இடத்துல வரணும். கொஸ்டினை மட்டும் மாற்றிக்கோங்க. ஸோ இது வந்து டெஸ்ட் பேட்சில் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் நான் மாற்றி கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப்ல அது சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. 42வது கொஸ்டின் வந்து தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 18 பேர். அதேமாதிரி தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 39. ஸோ வந்து லோக்சபா அப்படிங்கிறது, அதாவது லோக்சபாவுக்கு தான் 39, ராஜ்யசபாவுக்கு